நான் கொஞ்சம் பேசலாமா? நீலாவதி போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. பேசாம நாம போய் பார்த்தா என்ன? எதுக்கு அங்க போய் அவமானப்படுறதுக்கா? டேய் இருடா, எதுக்கு எடுத்தோம் கௌதம்னு பேசுற? திலகா சொல்ல வந்ததை சொல்லட்டும். நீ சொல்லு திலகா, உன் யோசனை என்ன? போவோம், நீலாவை கூப்பிட்டு தனியா பேசுவோம். அவ மனசுல வேற ஏதாவது மாற்றம் வந்திருந்தா அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அத்தை. இதுக்குதான் அப்பவே சொன்னேன் இந்த பேச்செல்லாம் பேச வேண்டான்னு. இங்க பாரு திலகா, நாய் வாழ கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிமிர்த்திடலாம். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீலாவதி குணத்தை மட்டும் மாத்தவே முடியாது. நான் சொல்றத வேற வழி இல்லாம எல்லாம் கேட்டே ஆகணும். நீலாவதிங்கிற ஒருத்தி இல்லவே இல்ல. முதல்ல அவளை மறந்து தொலைங்க. என்னடா இது, ரொம்ப சாதாரணமா மறந்து தொலைங்கன்னு சொல்ற? வேற வழி? நிம்மதியான வாழ்க்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் அவமானமா நிக்கிறதுக்கும் ஆத்திரமா போறதுக்கும் ஒரே காரணம் அவதான். அவ இல்லைங்கிற நிலைக்கு வந்துட்டா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அம்மா வேண்டாம்மா, அவளை பத்தி பேசி பேசி அழுத்து போச்சு. அவளை பத்தி பேசாம நிம்மதியா சாப்பிட விடுங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? சொல்லுடி, உனக்கு இப்ப சந்தோஷமா? எதுக்கு அவமளை பாயற? அவ என்ன தப்பா சொன்னா? உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நல்லது தானே சொன்னா? யாரு இவளா? இவளா நல்லது சொல்றவ? இவ பிள்ளையும் கிள்ளி விட்டு கூடவே தொட்டிலையும் ஆட்டி விடுறவடா. இவளை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு இவளை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். என் மக நீலாவதி வாழ்க்கை விளங்கவே கூடாதுன்னு தினம் விளக்கேத்தினாலும் ஏத்துவா இவ. ஐயோ அத்தை, நான் அந்த மாதிரிலாம் நினைச்சதே இல்ல. பொய் சொல்லதடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என் பொண்ணு நல்லா வாழறதை விட அந்த கௌரி நல்லா வாழணும், அதுதானே? என்ன இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய பிச்சையா போட்டது அந்த கௌரி தானே? தங்கதுரை, இந்த திலகாவை மட்டமா எடை போடுறத. இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே கௌரிக்கு தெரியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இவதான். அத்தை, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி கோல் சொல்றவெல்லாம் இல்ல. கௌரி அது போல கோளாறு பிடிச்சவளும் இல்ல. அப்போ நீ உன்னை நல்லவன்னு சொல்லிக்கிற இல்ல? அதுக்கான பதில நான் சொல்றேன். ஆமா, அவ நல்லவதான். இந்த நல்லவன் தாலிய ஆணில தொங்க விட்ட கதை மறந்து போச்சா உங்களுக்கு? சொல்லுங்க, தாலிய ஆணில தொங்க விட்டு நம்மள அவமானப்படுத்தினது மறந்து போச்சா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு கோவத்துல செஞ்சது. இவ அந்த மாதிரி கோவத்துல செஞ்சதுதான் நம்ம நீலாவதி கொள்கையா புடிச்சுக்கிட்டான். இவ தாலிய கட்டி ஆணில தொங்க விட்டா, நீலாவதி தனக்கு தானே கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டா. நல்லா இருந்த என் மகளோட மனசுல விஷத்தை விதைச்சது இவதான். உங்க பொண்ணு செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு என் பொண்டாட்டி ஒண்ணு குறை சொல்லாதீங்க. பொண்டாட்டி, பொல்லாத பொண்டாட்டி. அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்த பொண்டாட்டி. இவளாலதானே எனக்கு அவமானமே. அவமானம் என் பொண்டாட்டியால இல்ல, உன் பொண்ணாலதான். இதுக்கு மேல தொடரக்கூடாதுன்னா போய் அவளை இங்க இழுத்துட்டு வாங்க. பா, நீலாவதி மேல நீங்க வச்சிருக்க பாசம் உங்க கண்ணை மறைக்குது. அதனால அவ பண்றது உங்களுக்கு தெரியல. நீ என்னடா சொல்ல வர? அவ போன இடத்துல நல்லா தானே வாழ்றா. அவ நல்லா வாழ்றா, ஆனா நம்ம வீட்டு கௌரவம் நல்லா வாழல. அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டு கௌரவத்தை கொலை செஞ்சுட்டே வர்றா. கொஞ்சம் கொஞ்சமா கொலை செஞ்சுக்கிட்டு வராளா? ஆமா, தொடர்ந்து அவ இதே மாதிரி இருந்து நம்ம கௌரவத்தை கொலை செஞ்சா நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த அவளை கௌரவ கொலையே செய்ய வேண்டியதாயிடும். கெட்டவனா இருந்தது போதுன்னு மனசாட்சி சொன்னதுனால நல்லவனா சேஞ்ச் ஆயிருக்க. இல்ல நீ கெட்டவனா மாறிடுன்னு உங்க மக சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கெட்டவனா மாற மாட்டேன், ஒரே அடிய கொலைகாரனா மாறிடுவேன். இந்த வம்சம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த வம்சம், நமக்கு பின்னாடி வாழ போற வம்சம். இந்த வம்சம் தான் முக்கியமே தவிர இதுல இந்த உயிரின்ற விஷயம்லாம் முக்கியமே கிடையாது.